சார், நீங்கள் கடைசியாக எழுதின புக் பாண்டிச்சேரியோட ட்ராவலாக். ஆனால் அதை ரிலீஸ் பண்ணல. அதுக்கு காரணம் உங்கள் தோழின்னு புரியுது. ஆனால் ஏன் புரியல? 2003 அந்த புக்கை நாங்கள் ஃபுல்லாக டிராஃப்ட் பண்ணிட்டோம். அவங்க வீட்டில் ஏதோ சடனாக ஊருக்கு போகணுன்னு சொல்ல தான் சொன்னான். நானும் ஏதோ ட்ரிப்பு தானே போயிட்டு வந்துடுவான்னு நினச்சேன். ஆனால் அவள் திரும்ப அப்படியே நேராக போய் அந்த லாஸ்ட் வீட்டில் கேளுங்க. விக்டர், டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வா. இதோ வந்துட்டேன். போலாமா? போங்க சார். இப்போ நம்ம போகிற இடம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். அப்படி என்ன சார் இடம்? பொட்டானிக்கல் கார்டன். ஓகே. புதுவை தாவரவியல் பூங்கா. அழகான கடற்கரை, நேர்த்தியான வீதிகள், கலைநயமிக்க பிரெஞ்சு இந்திய பாணி கட்டடங்கள், மணக்குள விநாயகர் கோயில், அரவிந்தர் ஆசிரமம், ரொம்ப பொக்கிஷமான ஓலைச்சுவடிகள் மற்றும் பழமை வாய்ந்த நூல்களை கொண்ட பிரெஞ்சு இந்திய நிறுவனம் ஆரோவில் என பலவிதமான சுற்றுலா அனுபவத்தை தரும் இடம்தான் புதுச்சேரி. இந்த பூங்கா பிரெஞ்சுகர் ஆட்சி காலத்துல கிபி 1740 உருவாக்கப்படுவதற்கான முதற்கட்ட பணிகள் செய்யப்பட்டுச்சு. அந்த இடத்தை திருத்தி செப்பனிட்டு மே மாதம் 1826 தான் இந்த பூங்கா முறைப்படி தோற்றுவிக்கப்பட்டுச்சு. இயற்கை பயணி விக்டர் ஜாக்வாமாட் தோட்டத்திற்கு வந்திருந்த போது தோட்டத்துல உள்ள மர இனங்களை பற்றி விசாரிச்சாரு. பல சோதனைகளை நிகழ்த்தி 17.5 ஹெக்டேர் அளவுள்ள அந்த பூங்காவில தாவரங்களின் வளர்ச்சி நிலைகளுக்கு உதவி புரிஞ்சாரு. 1875 பெலிட்டியர் இந்த பூங்காவில் உருவாக்கிய தாவரங்கள்ல இருந்து கிடைச்ச காய்கள், பழங்கள் முதல் தர தகுதியை பெற்றிருந்ததை கண்டுபிடிச்சாரு. அதனால 1882 முதல் சைரோட் எனும் இயக்குனர் முயற்சியில 1884 தரமுள்ள காய்களின் மாதிரிகள் உருவாக்கப்பட்டு உலக அளவுல அனுப்ப முடிவு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் 1838 தாவரவியல் பூங்காவுக்கு பிரெஞ்சு தாவரவியல் அறிஞர் பெரோட்டெட் என்பவர் பொறுப்பேற்றாரு. இவர் தனி நபராயிருந்து பல்வேறு அரிய வகை மர கன்றுகளை உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வரவழைச்சு பல மரங்கள் வளர முயற்சி செஞ்சாரு. மேலும் பூங்காவில் உள்ள மரங்கள் பற்றிய அட்டவணையை உருவாக்குனாரு. தோட்டத்தை அழகுபடுத்துறது, மண் வளங்களை சீர்படுத்துறது முதலான செயல்களையும் இவர் ஈடுபட்டாரு. இந்த பூங்காவுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணகர்த்தாவாக இருந்தவர் இவர்தான். இவரது பணி 1870 வரை மிக சிறப்பா இருந்துச்சு. மேலும் இவர் மரங்களின் உயரங்களை கணக்கிட்டதோட மரங்களின் இனங்களையும் கண்டறிஞ்சாரு. 1885 கப்பற்படையில மருந்தாளுநராக பணிபுரிந்த ரெய்னாய்டு என்பவர் இந்த பூங்காவிற்கு பொறுப்பேற்றாரு. இவரு விவசாய கண்காட்சிய இந்த பூங்காவில் ஏற்பாடு செஞ்சாரு. மேலும் பொட்டானிக்கல் கார்டனில் மிளகு, ஜாவா, இண்டிகா போன்றவற்றை பயன்படுத்தி விவசாய பரிசோதனைகளும் செய்யப்பட்டுச்சு. இதற்கான விளக்க படங்களும் தயாரிக்கப்பட்டன. அவர் தன்னுடைய புத்தகத்துல இங்கு 1500 மரங்கள் இருந்ததாக குறிப்பிட்டிருக்காரு. கிறிஸ்தவ பாதிரியார் டெய்சான் 1884 இந்த பூங்காவில் உள்ள மருத்துவ குணமுள்ள தாவர வகைகளை பற்றிய ஒரு கையேட்டை வெளியிட்டிருக்காரு. தாவரவியல் பூங்காவில் பசுமையான இனங்கள், வெப்பமண்டல வறண்ட பசுமை மாறா இனங்கள், அலங்கார மரங்கள், மருத்துவ மரங்கள் மற்றும் பிற முக்கியமான மரங்களும் இருக்கு. மரங்களின் வயது, அளவு மற்றும் உயரம் ஆகியவற்றின் தொகுப்பு இங்கே பாதுகாக்கப்பட்டு வருது. 17 ஹெக்டேர் பரப்பளவுல பல்வேறு மர வகைகள், செடி கொடிகள், பூஞ்செடிகள் இங்க இருக்கு. சிவந்தனையா உள்ளிட்ட அரிய வகை மரங்களும் இங்க இருக்கு.
சிவந்தனையா மரக்கன்று 150 ஆண்டுகளுக்கு முன்பே தென் ஆப்பிரிக்கா நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டு வளர்க்கப்பட்டுச்சு. பின்னர் இங்கிருந்து தான் பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுச்சு. மரங்களை பாதுகாக்கிறது, செடிகளை வளர்க்கிறது, சுற்றுலாவை மேம்படுத்துறது, தாவரங்களுடைய வகைகள் முக்கியத்துவம் குறித்து அறிவியல் மாணவர்கள் அறிய செய்கிறது உள்ளிட்டவைக்காக தாவரவியல் பூங்கா அமைக்கப்பட்டுச்சு. பிரெஞ்சு ஆட்சி காலத்திற்கு பிறகு தாவரவியல் பூங்காவை புதுவை மாநில வேளாண் துறை நிர்வகித்து வருது. 2000க்கும் மேற்பட்ட மரங்களுடன் சூரிய ஒளியே நிலத்தில் படாத அளவிற்கு ஓங்கி உயர்ந்து வளர்ந்து காணப்பட்டது. மரங்களின் பசுமையான அழகையும் இயற்கையான காற்றையும் ரம்யமான சூழலையும் அனுபவிக்க சுற்றுலா பயணிகள் இங்க வந்து போறாங்க. இங்க வாகன இரைச்சல் இருந்து சற்றே விடுதலை பெற்று பறவைகளின் குரல் ஓசையை இனிமையோடு கேட்க முடியும். பிரெஞ்சியர் மட்டுமில்லாம புதுச்சேரியில வசிச்ச தமிழரும் தாவரவியல் பூங்காவில் பராமரித்து வரும் மரங்களின் மீது ஆர்வம் கொண்டிருந்தாங்க. இங்க தோட்டக்கலை பற்றிய சோதனைகளும் செயல்படுத்தப்பட்டு வருது. விடுதலைக்கு பிறகு தாவரவியல் பூங்கா புதுச்சேரி வேளாண் துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வருது. கிழக்கு கடற்கரையோர மண்டலத்தில் உள்ள ஒரே மிகப்பெரிய தாவரவியல் பூங்கா மற்றும் 188 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தாவரவியல் பூங்காவும் இதுதான். லே ரந்தின் பொட்டானிக் என்று அழைக்கப்பட்ட இந்த பூங்கா கிபி 1826 உருவாக்கப்பட்டு 188 பாரம்பரியத்தை குறிப்பிடும் பல ஆண்டு பழமை வாய்ந்தது. கிழக்கு கடற்கரையில் அமைந்த ஒரே தாவரவியல் பூங்கா எனும் பெருமை இதற்கு உண்டு. உலகின் பல நாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட பல தாவர இனங்களின் மாதிரிகள் இங்கு வளர்க்கப்பட்டு வருது. குழந்தைகளும் பெரியவர்களும் மகிழ்ச்சியுறு வண்ணமும் கண்களுக்கு விருந்தளிக்கும் வண்ணமும் வண்ண வண்ண மீன்கள் அடங்கிய மீன் அருங்காட்சியகம் இங்க இருக்கு. சிறுவர்களுக்கான உல்லாச ரயில் பயணமும் இங்கு உள்ளது. இந்த பயணம் மூலம் தாவரவியல் பூங்காவை அழகா சுற்றி வர முடியும். இங்க வார இறுதி நாட்கள்ல காட்சிப்படுத்தப்படும் இசைக்கு ஏற்றாற் போல ஆடும் இசை நீரூற்று குழந்தைகள் மட்டுமின்றி பெரியவர்களையும் உற்சாகப்படுத்திட்டு வருது. சுற்றுலா பயணிகளை கவரும் விதத்துல இங்க நிறுவப்பட்டுள்ள இசை நீரூற்றும் செயற்கை நீரூற்று சப்தமும் இந்த பூங்காவிற்கு கூடுதல் அழகு கொடுக்குதுன்னே சொல்லலாம். 2000க்கும் மேற்பட்ட மரங்கள் உள்ள இந்த பூங்காவில் 50 ஆண்டுகளுக்கு பழமையான 150 மரங்கள் இருக்கு. திருவக்கரையிலிருந்து கொண்டு வரப்பட்ட கல்மரம் ஒன்றும் இங்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மரத்திலையும் தாவரவியல் பயிலும் மாணவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில அதன் அறிவியல் பெயர், தமிழ் பெயர், ஆங்கில பெயர் என்று 3லும் எழுதி வச்சிருக்காங்க. 2011 வீசிய தானே புயல்ல பல மரங்கள் வீழ்ந்தாலும் இப்பூங்காவில் மீண்டும் ஒரு சில மாதங்கள்ல தாவரவியல் பூங்கா தனது முழு வளர்ச்சியை அடைஞ்சிச்சு. அப்போ சுமார் 3000க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டு பூங்கா மீண்டும் புத்துயிர் பெற்றுச்சு. இந்த பூங்காவை நிறுவிய GS பெரடெட் என்பவர் நினைவாக நிறுவப்பட்டுள்ள நினைவு தூண் இங்கு வருவோரை வரவேற்கும் விதமா காட்சி அளிச்சிட்டு இருக்கு. புதுவையின் பழைய பேருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள இந்த பூங்காவிற்கு அரை நாள் சுற்றுலாவாக நிச்சயமாக மனமகிழ்வோடு வந்து செல்லலாம். புதுவை நகர்ல வசிப்பவர்களுக்கு கடற்கரையை தவிர தாவரவியல் பூங்கா நடைபயிற்சி செல்வதற்கும் உடற்பயிற்சி செய்வதற்கும் ஏற்ற இடமா திகழ்ந்து வருது. மாணவர்களுக்கு படிப்பதற்கு ஏற்ற சூழலை தந்து இயற்கை வகுப்பறையா இது விளங்குது. புதுவைக்கு சுற்றுலா வரும் பயணிகளுக்கு இலவசமாக தங்கிச் செல்லும் இயற்கை விடுதியாகவும் இது விளங்குது. குழந்தைகளுக்கு விளையாடி மகிழும் உல்லாச ரயில் முதலிய பொழுதுபோக்கு அம்சங்களுடன் இது மிக சிறப்பா செயல்பட்டு இருக்கு. ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் இந்த பூங்காவில் நடத்தப்படும் மலர் கண்காட்சி இந்த பூங்காவின் சிறப்பையும் தனித்துவத்தையும் புலப்படுத்த வல்லது. பசுமை குடில், கண்ணாடி குடில்களில் வளர்க்கப்படும் அரிய தாவர வகைகளின் காட்சி கண்ணையும் கருத்தையும் கவர வல்லது.
அவங்க அப்புறம் வந்தாங்களா இல்லையா? அவள் திரும்பி வரவும் இல்லை, அதுக்கப்புறம் நான் திரும்பி எழுதவும் இல்லை.